திரு ஐயனார், நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த 3 விடயங்கள்ல இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன செய்தியை சொல்ல வரதா நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல், அவருடைய நிலைப்பாடு எல்லாமே பதவி சார்ந்தது, அரசியல் சார்ந்தது, அவ்வளவுதான். கொள்கை சார்பாக நீங்கள் வந்துட்டு அவரை பார்க்கவே முடியாது, எந்த இடத்துலையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அப்படி கிடையாது. தேர்தலுக்காக தான் கூட்டணி, கொள்கை வேறு கூட்டணி வேறலாம் இல்லையா? அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். செல்வி ஜெயலலிதாவும் சரி, அமரர் எம்ஜிஆரும் சரி, அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் பல இடங்களில் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்துருக்குறாங்க. இப்போ செந்தில் சொல்கிறார், சிலந்தியா பூஜைக்கு இப்போ செங்கல் அனுப்புனது ஜெயலலிதா. ஆமாம், செல்வி ஜெயலலிதாவை சந்தித்த போது ஒரு முறை அத்வானி சொன்னது என்னென்னா, நீங்களும் கிரியேட் அ ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்னாங்க. திமுகவுக்கு எதிராக அதிமுக கிரியேட் அ ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணார் ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதாவால் ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி சிலாந்தியா பூஜைக்கெல்லாம் அனுப்புனாங்க, சில ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கூட கொடுத்தாங்க, இங்கே கட்டாத எங்கே கட்டுறது அப்படின்றதெல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க அதுக்கப்புறம் நடந்த விவாதங்கள், அவங்களுக்கு கிடைச்ச அந்த அடி எல்லாத்துக்கும் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த தவறை மீண்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதோடு மட்டுமல்ல, பல இடங்களில் காவிரி நதிநீர் பிரச்சனையில் இருந்துட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசை எதிர்த்து நின்னாங்க. இதே நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்லேயே வந்துட்டு புறக்கணிச்சுட்டு வெளில வந்தாங்க செல்வி ஜெயலலிதா. அந்த மாதிரிலாம் இருந்தது. எம்ஜிஆர் ரேஷன் அரிசி குறைக்கப்பட்டது அப்படின்றதுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார். செல்வி ஜெயலலிதா காவிரி நதிநீர் பிரச்சனையில் தண்ணீர் வரலை அப்படின்றதுக்காக அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. இப்படி ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இந்த லேடியா, அந்த மோடியா, அந்த லேடியா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிற மாதிரிலாம் எடப்பாடி கிட்ட எதிர்பார்க்க. எடப்பாடி ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது. அந்த கட்சியில் அவர் வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு லீடர், அது வேறு. பாப்புலர் லீடர் கிடையாது. அவருடைய அரசியல் வந்துட்டு இந்த கூட்டணி தழுவியதாகவும் அதிகாரத்தை தழுவியதாகவும் இருந்ததால் தான் அவங்க சிஐஏவை எதிர்க்கல. ஸ்டேட் லிஸ்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த விவசாயத்தை ஒரு வர்த்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மற்ற இன்னொரு இடத்துலையும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற இடத்துல இருந்து தான் சட்டம் போடும்போதும் அதனால் ஒன்றும் பாதகம் இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்போவே கேள்வி எழுப்பணும், செல்வி ஜெயலலிதா அதை செஞ்சுருப்பாங்களா, ஏற்றுட்டு இருந்திருப்பாங்களான்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய புயல் அடிச்சது, கஜா புயல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாத ஒன்றும் இல்லை. பெரும் இழப்பு, அதுவும் குறிப்பாக காவிரி படுகையில் பெரும் இழப்பு. எல்லா தென்னை மரத்தினுடைய கொண்டையும் போயிடுச்சு. அப்படி போகும்போது வெட்டி எடுக்கிறதுக்கு கூட வந்துட்டு அந்த மரத்தை வெட்டி தள்ளி அப்புறப்படுத்துறதுக்கு கூட 600 to 800 ரூபா தேவைப்பட்டு விவசாயிகள் சங்கடப்பட்ட நேரம். அவங்களுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் விவசாயம் பண்ணணும், வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 14,900 கோடி கேட்டது இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அரசு. அப்போ அதில் ஒன்றுமே வரல. ஆனால் அதை பற்றி வற்புறுத்தி கூட பேசலை. சட்டப்பேரவையிலையோ இல்லை வெளியிலையோ வற்புறுத்தி கூட பேசலை. நம்ம பேசணும், இங்கே இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் கொடுக்கலையே அப்படிலாம் சொல்லிட்டு பேசணுமே தவிர அவர் பேசவே இல்லை. அதில் தமிழ்நாட்டு நலன், அந்த விவசாயிகள் நலன், அதெல்லாம் எதுவுமே இல்லை, கிடையவே கிடையாது. இல்ல, அந்த காலகட்டத்தில் அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னா, மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால்தான் ஒரு சில நிதி பங்கீடாகட்டும், சாதகமான அம்சங்கள், ஒரு சில திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், மாநில அரசுக்கு வரும் அப்படின்ட்டு எது வந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அது ஒரு புறம் இருக்கு. இன்னைக்கு தலைப்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் அதனாலதான் எடப்பாடி தான் மையன்றதுனால அந்த சிக்கல்களை நான் எடுத்து வைக்கிறேன். காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த இதுபடி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அப்படின்னு இருந்ததை ஆணையம்னு மாற்றும் போது கடும் எதிர்ப்பு அதிமுக சார்பிலும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை, அப்படி சைலண்டாக விட்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, காவிரி நதிநீர் ஆணையம்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு உத்தரவு போட்டுட்டு ஒரு முறை கூட ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட அந்த அட்டவணை இப்படி நம்மளுக்கு திறந்து விடப்படலை. மழை பெஞ்சாதான் தண்ணி, அதான் இன்ன வரைக்கும். இது செல்வி ஜெயலலிதா மட்டும். நான் அப்போ அந்த விவாதங்களே நான் சொன்னேன், செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு நினைவற்று கிடக்குறாங்க, இருந்தாங்கன்னா நிலைமையே வேற அப்படின்னு கலைஞர் எதிர்த்தா அறிக்கை விட்டார். புரியுது, நான் உங்களோட கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி, இந்த விவகாரங்கள்ல கீழடி ஆகட்டும், ஆங்கிலம் பேசணும், உள்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், அவருக்கு என்ன கட்டாயமா அது? ஆமா, அவரை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் பாஜக அதிமுகவை சேர்த்துக்கிச்சு அப்படின்ட்டு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஸ் கம்ஃபர்டபுள் வித் பாஜக.
இல்ல ஒரு அச்சத்தின் அடிப்படையில இருக்கலாம் அப்படின்னு இல்ல அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், அது வேணா ஒரு பார்ட்டா கூட இருக்கலாம். ஆனா ஒரு விடயம் என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் 2 தான் முக்கியம். அரசியல் அப்படின்றது ஆட்சியும் அதிகாரம் தான், அது தவிர வேற எதுவும் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் திரு ஐயநாதன். இப்போ திமுக எதிர் அதிமுக அப்படின்றதுதான் இவ்வளவு நாளா அந்த கேம் தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த 2 திராவிட கட்சிகள்ல எது பெட்டர், திமுக விட அதிமுக பெட்டரா அப்படின்ற அந்த போட்டி இருக்கலாம் அதிமுகவுக்கு. ஆனா இப்போ கொள்கை ரீதியாகவே கிட்டத்தட்ட பாஜக இப்போ நயினார் அவர்கள் பேசுறது, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுறது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே லைன்ல இருக்கு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நமக்கு கொஞ்சம் பலவீனம் ஆயிடும், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரியும். தமிழக அரசு போட்ட வழக்கு, தமிழக அரசு விடுத்த கோரிக்கைகள், தமிழக அரசு வெற்றி பெற்ற பல்வேறுபட்ட விவகாரங்கள் இருந்தது இல்லைங்களா? இதே இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அரசு இருந்ததுன்னா இதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. நான் எழுதி தரேன், இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். அவரும் சரி, அவர் கூட இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் சரி, அதிமுக இன்னைக்கு இருக்கிறவங்க, அதிமுக கட்சியை சொல்லலை, அவங்களுடைய தலைமையை சொல்றேன், எழுதி தரேன், இவங்க மாற மாட்டாங்க. நடுவுல அதிமுக பாஜக பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, கூட்டணியில இருந்து, இல்ல அது மட்டும்தான் எக்ஸெப்ஷன், மத்தபடி இணக்கமா தான் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த கூட்டணி இது பண்ண போதும் சரி, நாங்கெல்லாம் சொன்னோம் கட்டாயம் இவங்க ஒன்னா தான் போவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரே ஒரு பெரிய விஷயங்க, நம்மள அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கு, அந்த கட்சியை விட்டு எவ்வளோ பேர் நீக்கினாங்களே அவங்களெல்லாம் மீண்டும் கொண்டு வர்றதுக்கு அமித்ஷாவே வற்புறுத்தினா கூட அதை அவர் சேர்த்துக்கல. அவர் கட்சிக்கான ப்ராஸ்பெக்ட் அவர் எங்கே பார்க்குறாருன்னா கூட்டணி அமைவதில் தான் பார்க்குறாரு ஒழிய கட்சியை பலப்படுத்துறதுல அவர் பார்க்கவே இல்லை. விளைவு 33லேருந்து 21க்கு வந்துருச்சு வாக்கு சதவிகிதம். அதனால் இப்போ இந்த கீழடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பற்றி எதுவும் பேச மாட்டார், அவர் பேசவே மாட்டார். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தமிழ் மக்களுக்கு அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு கொஞ்சம் எதிரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நினைச்சு பாட்டுக்கு. அவருடைய அரசியலை நீங்க நல்லா ஆழ்ந்து பாருங்க, இதெல்லாம் எதுவுமே இருக்காது, மேம்போக்கா பேசிட்டு போவார். அவரது ஒரு குற்றச்சாட்டு அரசியல். சரி சரி, நான் வரேன், நான் உங்க முதற்கட்ட கருத்தை அதை வாங்கிக்கிறேன்.